வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை. இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை. 2026 பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு: இலங்கைக்கு மேற்கு பகுதி குமரிக்கடல் மேலும் மாலத்தீவை இணைக்கும் விதமாக ஒரு வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது. அதே வேளையில் இலங்கைக்கு வடகிழக்கு பகுதி, யாழ்ப்பாணத்துக்கு நேர்கிழக்கு பகுதி காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வு சற்று கிழக்கே நகர்ந்து இன்று மாலைக்கு பிறகு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தீவிரமடைந்து இந்த நிகழ்வு மேலும் கிழக்கே நகர்ந்து அந்தமான் கடற்பகுதிக்கு சென்று தொடர்ந்து நீடித்து படிப்படியாக செயலிழக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வு செயலிழந்து ஒரு வளிமண்டல சுழற்சியாக மார்ச் 4, 5, 6 தேதிகளில் மீண்டும் நிலநடுக்கோட்டு ஒட்டியே மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக வருகிற நாட்களில் இலங்கையில் இன்று பிப்ரவரி 22ஆம் தேதி ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் நாளை முதல் படிப்படியாக மழையின் தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை பிப்ரவரி 23ஆம் தேதி அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைத்தாலும் லேசான மிதமான மழை, தெற்கு மாகாணங்களில் மிதமான சற்று கனமழை. அதன் பிறகு பிப்ரவரி 24ஆம் தேதி முதல் மேலும் மழையின் தீவிரம் குறைந்து படிப்படியாக வருகிற நாட்களில் பிப்ரவரி 25ஆம் தேதி பிறகு பனிப்பொழிவு அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி அதிகாலை நேரங்களில் இலங்கையில் அனைத்து மாகாணங்களுக்குமே மழை கிடைக்க வாய்ப்பது. இன்று நாள் முழுவதும் தொடர்ந்து விட்டு மழை இருக்க வாய்ப்பது. ஆனால் நேற்று மழை போல் இன்று மழை கிடைக்க வாய்ப்பில்லை. இன்று மழையின் தீவிரம் சற்று குறைந்தே காணப்படும். ஆனால் ஒரு சில இடங்களில் கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று யாழ்ப்பாணம், பருத்தித்துறை, கிளிநொச்சி, முல்லைத்தீவு, தலைமன்னார், புத்தளம், வவுனியா, அனுராதபுரம் இந்த இடங்களுக்கெல்லாம் மிதமான மழை, மிதமான முதல் சற்று கனமழை வரை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது. தீவிர மழைப்பொழிவு இன்று கிடைக்க வாய்ப்பில்லை. அதே வேளையில் இன்று கனமழை என்பது திரிகோணமலை, மட்டக்களப்பு, மேலும் தம்புள்ளை, நுவரெலியா, கண்டி, ரத்தினபுரி இந்த இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்பு. அதே வேளையில் பதுளை சுற்று வட்டாரங்கள், பனாமா சுற்று வட்டாரங்கள், அம்பாறை சுற்று வட்டாரங்கள் இன்று பரவலாக கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் அம்மந்தோட்டை, மாத்தறை, நுவரெலியா, காலி, கோட்டை இந்த இடங்களில் ஓரி இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. கொழும்பு, நீர்கொழும்பு இந்த இடங்களிலும் ஓரி இடங்கள் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் ரத்தினபுரி இந்த சுற்று வட்டாரங்களுக்கும் ஓரி இடங்கள் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆனால் கூடுதலான பரப்பு என்பது கிழக்கு மாகாணங்களுக்கு கூடுதலான பரப்பு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் கொழும்பு, நீர்கொழும்பு கனமழை கிடைத்தாலும் தலைமன்னார், புத்தளம் இந்த இடங்களுக்கும் மிதமான சற்று கனமழை. அதே வேளையில் வவுனியா, அனுராதபுரம் இந்த இடங்களுக்கும் மிதமான சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. திரிகோணமலைக்கு தெற்குள்ள கடலோர மாகாணங்கள், தம்புள்ளைக்கு தெற்குள்ள அனைத்து மாகாணங்களுக்குமே பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. வட மாகாணங்களை பொறுத்தவரை இன்று குறைவான மழையே கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று பிப்ரவரி 22ஆம் தேதி. நாளை பிப்ரவரி 23ஆம் தேதி அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைத்தாலும் லேசான முதல் மிதமான மழை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது. மிதமான முதல் சற்று கனமழை என்பது தெற்கு மாகாணங்களில் மட்டுமே மழை கிடைக்கும். மற்ற அனைத்து மாகாணங்களுக்கும் லேசான முதல் மிதமான மழை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை பிப்ரவரி 23ஆம் தேதி நிகழ்வு சற்று வடக்கே நகர்ந்திருக்கும் என்பதால் மழையின் தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது. பிப்ரவரி 23ஆம் தேதி. பிப்ரவரி 24ஆம் தேதியை பொறுத்தவரை அனைத்து மாகாணங்களுக்கும் மேகம் சூழ்ந்து காணப்படும். ஆனால் மாகாணங்களில் ஒரு இரு இடங்களில் மட்டுமே லேசான மழைப்பொழிவு மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று மாகாணங்களில் பரவலான மழைப்பொழிவு, நாளை மாகாணங்களில் ஒரு இரு இடங்களில் மட்டுமே லேசான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. தெற்கு மாகாணங்களுக்கு மட்டுமே மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை பெரும்பாலும் மழையின் தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது. பிப்ரவரி 24 விட பிப்ரவரி 25, 26, 27 தேதிகளில் தெற்கு மாகாணங்களுக்கு மட்டுமே, அதுவும் தம்புள்ளைக்கு தெற்குள்ள மாகாணங்கள் மட்டுமே ஓரி இடங்கள் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. முழுமையாக வட மாகாணங்களுக்கு மழை விலகிவிடும். நாளை பிப்ரவரி 24 விட 25ஆம் தேதி கிழக்கு கடற்கரையோரங்களில் ஓரி இடங்கள் மட்டுமே லேசான தூறல் இருக்கும் மட்டும் எதிர்பார்க்கப்படுது. பெரும்பாலும் முல்லைத்தீவு, திரிகோணமலை, மட்டக்களப்பு இந்த இடங்களில் ஏதாவது ஒரு இடங்கள் தூறல் இருக்கிற தவிர பெரிய மழை கிடைக்க வாய்ப்பில்லை. பிப்ரவரி 25ஆம் தேதியை பொறுத்தவரை தெற்கு மாகாணங்களுக்கு மட்டுமே 28ஆம் தேதி வரை மழை கிடைக்கும். அதேவேளையில் பிப்ரவரி 25ஆம் தேதிக்கு பிறகு உயரழுத்தம் இப்போது ஒடிசா அருகே நிலை கொண்டிருக்கிறது. அந்த உயரழுத்தம் மெல்ல மேற்கே முன்னேறி வரும் என்பதால்
படிப்படியாக பனிப்பொழிவு அதிகரிக்க வாய்ப்புள்ளது. பிப்ரவரி 26, 27, 28 தேதிலாம் படிப்படியாக முதலில் வட மாகாணங்களுக்கு பனிப்பொழிவு அதிகரிக்கும். அதன் பிறகு மத்திய மாகாணங்கள், அதன் பிறகு தெற்கு மாகாணங்களுக்கும் பனிப்பொழிவு அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. வருகிற நாட்களை பொறுத்தவரை வறண்ட வானிலையே நிலவவும் வாய்ப்புள்ளது. அதாவது தெற்கு மாகாணங்களுக்கு மழை இருந்தாலும் வட மாகாணங்களுக்கு வறண்ட வானிலையே நிலவும் வாய்ப்புள்ளது பிப்ரவரி 25ஆம் தேதியிலிருந்து. அதே வேளையில் இப்போது இலங்கை அருகே நிலை கொண்டிருக்கும் காற்றழுத்த தாழ்வு பகுதி சற்று வலுவடைந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வரை தீவிரமடைந்து மத்திய வங்கக்கடல் சென்று செயலிழந்து மீண்டும் ஒரு வளிமண்டல சுழற்சியாக மார்ச் 4, 5, 6 தேதிகளில் இந்த நிகழ்வு நிலநடுக்கோட்டு ஒட்டியே மேற்கு நோக்கி பயணித்தாலும், ஆனால் இந்த நிகழ்வால் மீண்டும் இலங்கைக்கு பெரிய மழை கொடுக்க வாய்ப்பில்லை. கடல் ஓரங்களில் தெற்கு கடலோரங்கள் அல்லது தெற்கு உள்பகுதி ஓரிரு இடங்கள் மட்டுமே லேசான மழை கொடுக்கும் விதமாக நிகழ்வு முன்னேறி வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. இந்த நிகழ்வு எந்த அளவுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் முன்னேறி வரும், இலங்கைக்கு மிக நெருக்கமாக வந்தால் மழைப்பொழிவு கொடுக்கும், அல்லது இந்த நிகழ்வு நிலநடுக்கோட்டு ஒட்டியே மேற்கு நோக்கி பயணித்தால் தொடர்ந்து இலங்கையில் வறண்ட வானிலை நிலவும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மார்ச் முதல் வாரத்தில். அதே வேளையில் காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் இன்று பிப்ரவரி 22ஆம் தேதி இன்று ஒரு நாள் மட்டுமே வங்கக்கடலில் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும். நாளை முதல் காற்றின் வேகம் பெரிய அளவில் காற்றின் வேகம் இருக்க வாய்ப்பில்லை. மீனவர்களுக்கு மீன்பிடிக்க மன்னார் வளைகுடா, குமரிக்கடல், அதே வேளையில் வங்கக்கடலிலும் அச்சுறுத்தும் வகையில் காற்றின் வேகம் இருக்கவில்லை. உங்களுக்கு சாதகமான சூழலாக மீன்பிடிக்க முக்கடலும் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் மத்திய வங்கக்கடல், தெற்கு மத்திய வங்கக்கடலிலும் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும். நிகழ்வு அந்தமான் அருகே நிலை கொண்டிருக்கும் என்பதால் மத்திய வங்கக்கடல், தெற்கு மத்திய வங்கக்கடலிலும் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும். ஆனால் தென்மேற்கு வங்கக்கடலில் காற்றின் வேகம் குறைந்தே காணப்படும் இலங்கை சுற்று வட்டாரங்களை பொறுத்தவரை. அதே வேளையில் இலங்கையில் தரைக்காற்று பெரிய அளவில் ஈர்க்க வாய்ப்பில்லை. வரும் நாட்களை பொறுத்தவரை தரைக்காற்று பெரிய அளவில் ஈர்க்க வாய்ப்பில்லை. அதிகபட்சம் இன்று யாழ்ப்பாணம், பருத்தித்துறை, முல்லைத்தீவு இந்த இடங்களுக்கெல்லாம் காற்றின் வேகம் தரைக்காற்று ஒரு 25 முதல் 30 கிலோமீட்டர் வரை மட்டுமே தரைக்காற்று ஈர்க்க வாய்ப்பில்லை. பாதிக்கும் அளவுக்கு தரைக்காற்று இனி வரக்கூடிய நாட்களில் ஈர்க்க வாய்ப்பில்லை. தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.